பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவனுடைய உன்னதமான கிருபையினாலே நாம் எல்லாரும் அவருடைய செட்டைகளில் அடைக்கலம் தேடி பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் அவருடைய நினைவுகளை சிறையிருப்பில் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். மற்றவர்களுடைய நினைவுகளை நாம் அறிய முடியாது. கிரியைகளை பார்க்கலாம், செயல்களை பார்க்கலாம், ஆனால் நினைவுகளை அறிய முடியாது. நம்முடைய கர்த்தர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஆனால் அவருடைய நினைவுகள் அவர் வெளிப்படுத்தினால்தான் நமக்கு தெரியும் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு போக வேண்டும். அதற்காக ஏங்கிக் கொள்ளுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். அப்போதுதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அந்த நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நாம் முழுவதுமாக இந்த தேவனை பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து நாம் படிக்கும்போது சங்கீதம் 22:24வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் கேட்டருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், நம்முடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆம், நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். நாம் உபத்திரவப்படுகிறதுனாலே அவர் நம்மை அருவருக்கவும் மாட்டார். நம் உபத்திரவத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவும் மாட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விசேஷித்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சங்கீதக்காரன் 20ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. காலை வேளையில உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வோம், அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராய் இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துல உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்துல கடந்து வர கிருபை தந்தீரப்பா. இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்டதான வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிறையிருப்பில் இருந்தவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நீர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நீர் நிறைவேற்றினீர். இதுபோல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பற்பல விதமான சூழ்நிலைகள்ல கர்த்தாவே இவர்கள் அகப்பட்டிருக்கும் போது அற்புதமான விடுதலைகளை தந்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் இவர்களுக்கு சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.